நமக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அமையும் அமையாது. இதுக்கப்புறம் அமைய போறதும் இல்ல. என்னடி சொல்லிட்டு இருக்க? இல்லடா, அந்த மாதிரிலாம் அமையாதுடா. எந்த மாதிரி அமையாது? எல்லாம் நம்ம செல்வம் மாதிரி வந்துருமா சொல்லு? எந்த செல்வம்? ஏய், யார சொல்ற செல்வன்ட்டு? அது ரொம்ப முக்கியமான ஒரு அவரு. முக்கியமானவரா? அவர் கேரக்டர் மாதிரிலாம் சான்ஸே இல்லடா. ஏய், யார சொல்ற? அட, எல்லாம் நம்ம மெட்டி ஒளியில வர செல்வம் தான். ஐயோ, அவர் மாதிரிலாம் வாய்ப்பே இல்ல. ஒரு தம்பினா இப்படிதான் இருக்கணும். ஒரு அண்ணிக்கு மரியாதை கொடுக்குறதுன்னா அண்ணி மேல எவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட். யார் அந்த செல்வம்? எவ்வளவு பில்டப் பண்ற? அதான் சொன்னேன், மெட்டிஒலி செல்வம். மெட்டிஒலி செல்வம் தான். மெட்டிஒலியில அவர் யாரு? அவர் பேரே செல்வம் தான். சரி, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி மாமியார் அமைஞ்சா எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம ராஜு அவங்களோட 2வது பையன். ஓ, அந்த கொடூர மாமியாரோட 2வது புள்ள. கொடூர மாமியார் தான், ஆனா அவருக்கு இவர் பையனான்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு நல்ல கேரக்டர் தெரியுமா? எப்பவுமே நியாயத்து பக்கமே நிக்கிறவரு. உன்னை வேணா வச்சுக்கோய, நீ கொஞ்சம் அப்படிதான் நியாயத்துக்கே நிக்கிறவரு. இது கரெக்ட்னா கரெக்ட், இதுதான் அப்படின்னு பேசுறவரு. அன்னைக்கு நல்ல மரியாதை கொடுத்த தெரிஞ்சவரு. நல்ல எப்படி சொல்றது, அண்ணன் தங்கச்சி அவங்கள்ட்ட எப்படி பழகணுமோ அப்படி பழகுறவரு. சமயத்துல அம்மாவே தப்பு பண்ணாலும் அவங்களே கேள்வி கேட்கிற அளவுக்கு இருப்பாருன்னா பாத்துக்க. ஓ, அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷனா? ஆமா, ரொம்ப நல்ல கேரக்டர். அதே மாதிரியே ஒரு லவ்வர் கிடைச்சா கூட இப்படி கிடைக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா கூட இப்படி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அப்படியா? ஆமா, ஆக்சுவலி அவர் லவ்லாம் பண்ணிருக்காரா? லவ்லாம் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி எப்படி சொல்றதுன்னா, சரோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அண்ணி மேல ரொம்ப ரெஸ்பெக்டா இருப்பாரு, அன்பா இருப்பாரு. அண்ணனுக்கே எடுத்து சொல்லுவாரு, நீங்க அண்ணி கிட்ட பேசுங்க, வெளியே கூப்பிட்டு போங்க, அம்மா சொல்றதே கேட்டு எப்பதாலும் அண்ணியை திட்டாதீங்க, அடிக்காதீங்க, அண்ணி பக்கமும் நியாயம் இருக்கு, அண்ணி வீட்டு ஆளுங்களுக்கும் மரியாதை கொடுங்க அப்படிலாம் பேசுவாரு. ஆமா, அவர் என்ன பண்ணாரு, சரவோட அடுத்த தங்கச்சி லீலா, ஓகேவா, அவங்க லவ் பண்ணுவாங்க 2 பேருமே. லீலாவும் செல்வமும் லவ் பண்ணுவாங்க. 2 பேரும் தெரிஞ்சே லவ் பண்ணுவாங்க. வீட்டுக்குலாம் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சரோவுக்கு தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தெரியும், அந்த மாதிரிதான் போகும் கதை. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு தெரியும், அந்த மாதிரி போகும் கதை. சோ 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல என்ன யோசிப்பாங்கன்னா, இல்ல வேண்டாம், ஏற்கனவே ஒரு பொண்ணு கொடுத்துட்டே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேற கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க அப்பா யோசிப்பாரு. அதனால குடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ராஜா என்ன பண்ணா, ஐயோ இவதான் ஒருத்தி வந்ததுக்கே நமக்கு இவ்வளவு இதுவா இருக்கே. யார் அந்த கொடூர மாமியாரா? ஆமா, அந்த மாமியார் சொல்லும், சிதம்பரம் வீட்டுல ஒரு பொண்ணு கட்டினதுக்கே இப்படி இன்னொரு பொண்ணு வேற கட்டணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் கதை. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, லீலாக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்ப்பாங்க. வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு நாள் அவன் எதாச்சும் என்ன பண்ணுவான், நம்ம சகல வீட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு மாணிக்கத்தை பார்க்க வருவான், சரோ வீட்டுக்கார பார்க்க வருவான். அந்த மாதிரி பார்க்க வரும்போது அவன் வீட்டுல இருக்க மாட்டான். இந்த ராஜா 1க்கு 2 போட்டு விட்டுரும், என் வீட்டுக்கு மருமகளா வரணும், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, கொடுத்து வைக்கல அப்படி இப்படின்னு பேசும். ஆனா அந்த கல்யாணம் தடுத்து நிறுத்தினது காரணமே அதுதான், அந்த கொடூர மாமியார் தான். ஆமா, அதுதான் தடுத்து நிறுத்திடும். அதுக்கப்புறம் என்னாச்சு, செல்வம் மேல பழகின இதெல்லாம் தெரிஞ்சு அந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிடும். போஸும் தனமும் என்ன பண்ணுவாங்க, நம்ம செல்வத்தையே போய் மாப்பிள்ளை கேட்போம், எனக்கு கல்யாணம் வர நின்று போயிடுச்சு, செல்வத்தை போய் கேட்போம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த மாமியார் என்ன பண்ணும், நான் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திப்பேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பேசும். ஐயோ, சரோவோட தங்கச்சியா? சரோவோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படி இப்படி, ஒரே வீட்டுல 2 பொண்ணுங்க வரக்கூடாதுன்ட்டு. கடைசியில பார்த்தா அவளுக்கு வேற ஒருத்தர் கூட, ரவி கூட கல்யாணம் ஆயிடும் லீலாக்கு. அப்ப செல்வத்துக்கு யாரு கூட தான் கல்யாணம் ஆகும்? செல்வத்துக்கு கல்யாணத்துல அதுக்கப்புறம் விருப்பமே இருக்காது. சரி, யாருடைய நான் லவ் பண்ணேன், எனக்கு அது மறையது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்னாச்சு, செல்வம் வீட்டை விட்டு போயிட்டு ஒட்டாஞ்சத்திரத்துல ஒரு கடையில வேலை பார்ப்பான். அங்க ஒரு ஓனரா இருப்பாரு, அவர் பொண்ணு பேரு அருந்ததி. சோ அந்த பொண்ணை பார்த்தனா செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வைப்பாங்க. அது கல்யாணம் ஆகி அது 1 வாரம் கூட இருக்காது, ஓடி போயிடும் லவர் கூட, பழைய லவர் கூட. இவர் எதுவும் பண்ண மாட்டாரா? இவன் என்ன பண்ணுவான், போய் சேர்த்து வச்சுட்டு வந்துருவான். சேர்த்து வச்சுட்டு வந்துருவான், வேற ஒண்ணும் பண்ண மாட்டான். அப்படியே அவ சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்.
ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் நான். குறுக்க கௌசிக் வந்துட்டாரு. அந்த அடுத்து வந்து பார்த்தேன்னா ஏன்னா அவன் வந்து லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் வேணாம் அப்படின்னு முடிவில் தான் இருப்பான். ஏன்னா அவன் ஏமாத்திட்டு போனது வந்து அவனால தாங்கிக்கவே முடியாது. ஸோ எனக்கு வேணாம், மேரேஜ் வேணாம் அப்படின்ட்டே இருப்பாரு. அப்புறம் என்னாகும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க கடையில வந்து அவங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு லேடி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பேர் சக்தி. அந்த பொண்ணு என்ன பண்ண, லவ் பண்ணும் செல்வத்தை லவ் பண்ணும். ஆமா, அவர் கேரக்டர் எல்லாமே தெரியும் அவளுக்கு. முன்னாடி நடந்த பாஸ்ட் லைஃப், லீலாவை லவ் பண்ணது எல்லாமே தெரியும். தெரிஞ்சு வந்து என்ன பண்ணும்னா, சரி நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணும். ஆனா வந்து அதுவும் வேணாம் வேணாம் வேணாம்னு தான் சொல்லி இருப்பான். கடைசியா என்ன ஆகும்னா, எபிசோடு முடியும் போது லாஸ்டா தான் வந்துட்டு சரி நான் கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு. அப்ப கூட கல்யாணம் ஆகுதெல்லாம் காட்ட மாட்டாங்க, ஒத்துக்கிறது மட்டும்தான் அதுல காமிப்பாங்க அந்த வீடியோல. அதுதான் கடைசி. ரொம்ப நல்லவன் போலயே சீரியல்ல. இது மாதிரி ரியல் லைஃப்ல கேரக்டர் வந்து கண்டிப்பா இருக்காது, எனக்கு தெரிஞ்சு கதையில மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து அம்மா சொல்ற நல்லதை எடுத்துட்டு கெட்டதை சுட்டி காட்டுற பையன், அண்ணனுக்கு வந்து எப்படி அண்ணிய பாத்துக்கணும், பிசினஸ் மட்டும் வாழ்க்கை இல்ல அப்படின்னு சுட்டி காட்டுற ஒரு தம்பி, தங்கச்சிக்கு வந்து ஹஸ்பண்ட் விட்டு கைவிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி அவளா வந்து அந்த மோல்டு பண்ணி இது பண்ணணும், அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு அண்ணன், ஒரு நல்ல லவ்வரு, நல்ல ஹஸ்பண்ட் அவன் நல்லா பாத்துப்பான் அவளுக்கு. அந்த ஒரு வாரம் நல்லா பாத்துப்பான். அதுதான் பைத்தியம் கொடுத்து வைக்காம ஓடி போயிடும். ஆனா வந்து செல்வன் கேரக்டர் வந்து எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நெகட்டிவ் இதுவே இருக்காது, எல்லாருமே பிடிக்கும் அவனை. எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாருக்கும் அந்த சீரியல் பாத்தவங்க எல்லாருக்கும் அந்த கேரக்டர் பிடிக்கும். மாப்பிள்ளை அமைஞ்சா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவன். கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க, எனக்கு ஐயோ மாப்பிள்ளை செல்வம் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து அதுல ஆனா அந்த கதை ஃபுல்லா அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் மட்டுமே இருக்கு காமிச்சிருப்பாங்க. காதல் தோல்வி ஆயிடும், ஒய்ஃப் கூட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கூட அண்ணன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அண்ணன் குழந்தைய நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற தாட்டோட கடைசி வரையும் போயிட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் அவன் மட்டும்தான் சரோ அப்பாவை விட்டு கொடுக்கவே மாட்டான், எதுக்குமே மரியாதை தெரிஞ்சவன் விட்டு கொடுக்க மாட்டான். நல்லா வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பிஹேவ் பண்ற ஒரு பர்சன். அண்ட் ரீசெண்டா கூட நான் பார்த்தேன், அவரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நான் அந்த மாதிரியே மாறிடுவோம்லாம் பயந்துட்டேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்லவனா ரியல் லைஃப்ல மாறிடுவோன்னு பயந்துட்டேன் நானு அப்படின்லாம் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிக்குமா அப்படின்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கார்த்திக் தான் அந்த கேரக்டர் பத்தி தெரிஞ்சுட்டேன், அதை பத்தி பார்ப்பான். போஸுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் எனக்கு கொஞ்சம் கேட்கும் போது நல்லா இருக்கு. ஸோ வந்து நீயும் அதை கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் உங்களுக்கு அடுத்து யாரை பத்தி பேசலாம் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை. தேங்க்யூ.